வாங்கண்ணா பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்பீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நம்பிக்கையா இந்த பூமியின் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியின் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவேன், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையில் ஒரு பக்கம் துக்கம்,
பிரிவு. இந்த சரீரத்தை நாம் அடக்கம் செய்ய இருக்கிறோம். இந்த ஆராதனை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக முதலாவது திருவெரும்பூரிலே ஊழியம் செய்தான பாஸ்டர் குருசுமுத்து அவர்கள் ஜெபம் பண்ணுவார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துக்ககரமான வேளையிலப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களோடு வாழ்ந்த தாயார் இந்த உலகத்தின் கூட்டத்தை முடித்து உடைய ராஜ்யத்தில் இழைப்பார்களுக்காக கடந்து வந்திருக்கிறார்கள். தகப்பனே, இவருடைய சரீரம் இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்தை இந்த இடத்தில் நல்லாக்கம் பண்ணவும் இந்த இடமாண்டவரும் வருகை வரையிலும் ஆண்டவர் அவர்களுடைய சரீரத்திற்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும் பரலோகத்தின் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பரலோகத்தின் தேவன் பொறுப்படும் நடத்துகிறதான உடைய தாசைகளை அக்கினிச்சுவாலையாக மாற்றி அப்பனுடைய நாமம் மகிமைப்படவும் வெளிப்படவும் சொல்கிறோம். இதை போன்ற ஒரு நாளை எல்லாரும் கடந்து போக வேண்டும் என்பதை இந்த நாட்டில் ஆண்டவரை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோப்பா. கூடிய இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் ஆண்டவரை தகப்பனை அறியாத உண்மை அறிந்து கொள்ள உம்முக்காய் வாழ ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்ய முடியாத திருக்கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்துக்குள் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். பாடலின் சில பல்லவிகள் தேசமுண்டு விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராம் மீட்சிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் மீட்சிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சவற்றோர் குறிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம் ஆடுவோம். துக்கம் அழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இறை பாருவோம். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நாம் ரட்சகர் என்றென்றும் ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராம் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. இந்த தாயாரை குறித்து இங்கிருந்து வந்தவர்கள் யாராவது ஏதாவது சொல்ல வேண்டும் என்று விரும்பினீர்கள்னா இந்த நேரத்திலே நீங்கள் சுருக்கமாக இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். இந்த பகுதியில் வந்தவர்கள் சொல்ல விரும்பினால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த பகுதியிலே வந்துடலாம். சரி, இந்த வேளையிலே நாம் ஒரு வசன பகுதியை வாசிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனாலே மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மர்வமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் சாராம்சத்தை இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக, நம்ம பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார். அந்த உயிர்த்தெழுதலை விவரிக்கும்படியாக ஒரு அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். இந்த உயிர்த்தெழுதலிலே இயேசு முதலாவது உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை தந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தினாலே தான் நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்ததினாலே இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதை விவரிக்கும்படியாக ஒரு மனுஷ சரீரத்தை விதைக்கும் போது அந்த சரீரம் எப்படி எழும்பி வரும் என்கின்ற ஒரு கேள்வி உண்டாகும். அதை அவர் விளக்கும் போது ஒரு தானியத்தை ஒரு மனிதன் விதைக்கிறான். ஆனால் முளைத்தெழும்பும் போது அந்த தானியத்துக்குரியதான ஒரு மேனியை தேவன் கொடுத்திருக்கிறார். அதே போல ஒரு சரீரம் விதைக்கப்படும் போது அந்த சரீரம் மகிமை உள்ளதாக எழும்பி வரும் என்கின்ற ஒரு சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மரித்தோரிந்து உயிர் தெழுந்ததிலே முதல் பலனானார். ஒரு வயலிலே ஒரு முதல் பலன் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வயல் முழுவதும் அந்த பலனால் நிரப்பப்படக்கூடியதாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலன் ஆனதினாலே எல்லா தேவனை விசுவாசிக்க எல்லா ஜனத்துக்குள்ளேயும் ஒரு பலன் உண்டாகக்கூடியதான ஒரு அனுபவம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாடுகிறோம். இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்துக்காக மாத்திரம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறதல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நம்முடைய தேவைகள், அடிப்படை தேவைகள், சரீர தேவைகள், பொருளாதார தேவைகள், இவைகளுக்காக மாத்திரம் இயேசுவை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவன் அதை கூட தருவார். அதே சமயத்திலே நமக்கு இருக்கிற மகா பெரிய நம்பிக்கை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். அவர் வரும்போது அவருடையவர்கள் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிச்சயத்தை அவர் தருகிறார். இதை கிறிஸ்தவம் நமக்கு நன்றாக தந்து கொண்டிருக்கிறது. இதில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து தேவ சன்னிதானத்திலே அவர் போய் சேர்ந்திருக்கிறார். இனி அவர் அழிவை காண்பது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வேளையிலே கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அநேக சரீரங்கள் உயிர் அடைந்தது, ஆனால் அவர்கள் பிந்தி மரித்தார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் இனி மரிப்பதில்லை. அவர் என்றென்றைக்குமாக வாழக்கூடியவராக இருக்கிறார். அதே போல இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான விளையேற பெற்ற நம்பிக்கையை தேவன் தந்திருக்கிறார். கிருபையாக இந்த தாயார் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்தில் தானே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டபடியால் இயேசுவுக்காக வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினதான ஒரு வாழ்க்கை அவர்கள் செய்தார்கள். சோத்ரா. அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுதலுக்கு அச்சாரமாய் இருக்கக்கூடியதான பரிசுத்தாவி என்கின்ற ஒரு முத்திரையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிறார்கள். சோத்ரா. இது நிமித்தமாக இந்த நம்பிக்கையிலே நாம் இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எக்காலம் தொனிக்கும் கர்த்தராகிய இயேசு வருவார். அப்படி வருகிறதான வேளையில் அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பவுல் அதை விவரமாய் சொல்வார். சோத்ரம். மரித்தோருக்கு முந்தி உயிரோடு இருப்பவர்கள் முந்திக் கொள்வதில்லை. முதலாவது அவர்களுக்கு தான் தேவன் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். சோத்ரா. அப்போ இயேசு வரும்போது ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும். தேவனுடைய மகிமையோடும் பிதாவுடைய மகிமையோடும் தூதருடைய மகிமையோடும் இயேசு இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் சோத்ரா இந்த கல்லறையில் வைக்கப்பட்டு சோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அவர்களுடைய சரீரமானது அந்த எக்கால சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கும். சோத்ரம். அதைத்தான் இந்த 15ஆம் அதிகாரத்திலே அவர் விவரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சோத்ரம். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபமாக்கப்படக்கூடிய அந்த வேளையில் அழிவுள்ளதாகிய இந்த சரீரம், சோத்திரம், இந்த சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணுகிறோம். சில நாட்களிலே இந்த சரீரம் அழிந்து போகும். சோத்திரம், ஒரு அழிவுக்குரிய சரீரம். ஆனால் இது அழியாமையை தரித்து கொள்ளக்கூடிய காலம் சீக்கிரமாய் வரக்கூடியதாக இருக்கு. சோத்திரம். தானியேலே, ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லும்போது, பூமியின் தூளிலே நித்திரை செய்யக்கூடியவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். சோத்திரம். நமக்கு தெரியாது, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த பூமியின் தூளிலே எத்தனையோ மனித சரீரம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. அது மாத்திரமல்ல, எத்தனையோ நூற்றாண்டுகளாக எத்தனையோ கல்லறைகள் இருந்த இடம் தெரியாமல் மாறி போனது. ஆனால் அவருடையவர்கள் என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை கிரயத்துக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார். சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த அவருக்கு தெரியும் என்னுடைய சரீரம் அல்லது நான் வாங்கின சரீரம் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். கட்டாயம் அந்த சரீரத்தை அவர் எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய நம்பிக்கை தேவன் தந்திருக்கிறார். சோத்திரம். அந்த நம்பிக்கையில தான் இந்த சரீரத்தை நாம் அடக்கம் பண்ண போகிறோம். சோத்திரம். அப்போது அவர் சேலஞ்சாக கேட்கிறார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்றார். ஏனென்றால் மரணம் இயேசுவை அடக்கி வைக்க முடியவில்லை. சோத்ரா. பாதாளம் இயேசுவை அடக்கி வைக்க முடியவில்லை. அவர் ஜெயித்தெழுந்தார். அதேபடியே அவரை விசுவாசிக்கக்கூடியதான் தேவ ஜனங்கள் நிச்சயமாக மரணம் அவர்களை அடக்கி வைக்க முடியாது. அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்ற விசுவாசத்தோடு தான் நாம் இந்த சரீரத்தை இப்போது அடக்கம் செய்யக்கூடியதாக இருக்கிறோம். ஆகையினாலே இது நிமித்தமாக நாம் துக்கப்படுவது பாரப்படுவதல்ல. கொஞ்ச காலம். சோத்திரம். இந்த உலகத்திலே நமக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச காலம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கு. சோத்திரம். அவர்கள் முந்தி விட்டார்கள், நம்ம வரிசையில் இருக்கிறோம். சோத்திரம். ஆனால் இயேசு சீக்கிரம் என்ன செய்கிறார்? வருவார். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு போனார், தோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னார். ஆனால் 2000 வருஷம் தாண்டிட்டு தோ சீக்கிரமாக வாரேன்னு சொன்ன ஆண்டவர் சீக்கிரம் வருவார். வரும்போது அவருடைய பரிசுத்தவான்களை அவர் சேர்க்க போகிறார். அந்த நம்பிக்கையிலே இந்த சரீரத்தை நாம் தேவன் சமூகத்திலே அர்ப்பணிக்க போகிறோம். இந்த மண்ணுக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். சோத்ரா. இந்த வேளையிலே இந்த சரீரத்தை நாம் மூடி உள்ளே இறக்கி வைப்போம். சோத்ரா.